மாமுருகன் ஆளைய பார்க்க முடியல. எங்கண்ணா வேலைக்கு போயிட்டு வரதுக்கே டைம் கரெக்டாக இருக்குண்ணா. என்ன வேணா? தக்காளி என்ன ரேட்ண்ணா? தக்காளி 120 ரூபாப்பா. 120? ஆமாம், விலைவாசியில் ஏறி போச்சுப்பா. விலைவாசியெல்லாம் ஏறுது, சம்பளத்தை மட்டும் ஏற்ற மாட்டுறாங்க. என்னப்பா பண்ணுறது, எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை தான்ப்பா. 10ஆம் தேதி ஆனாலே எப்படா சம்பளம் போடுவாங்கன்னு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 1/2 கிலோ தக்காளி கொடுங்கண்ணே. எடு. 1/2 கிலோ வெங்காயம். வேற ஒரு பால் பாக்கெட் பெருசு ஒன்று கொடுத்துருங்கண்ணே. பெரிய பாலா? பெரிய பால் ஒன்றா? சாம்பார் பொடி 1. சாம்பார் தூள் 1. வேற? அவ்வளோதானே. நூறு வெங்காயம் எடுங்க. வேற? அவ்வளோதானே. எவ்வளோ ஆச்சு பாருங்க. 90 ரூபா ஆச்சு. 90 ரூபாயா? சரி, நான் வரேன். காய்கறி எடுத்துக்கோ. எடுத்துக்கிறேங்க. டிஃபன் ரெடியா? ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, டைம் ஆகுது. ஏங்க, இன்னைக்கு 10ஆம் தேதி வேற ஆச்சு. பாப்பாவை போய் பார்க்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ் வேற கட்டணும். மறந்துட்டீங்களா? என்ன சார், நைட் வேலைக்கு எதுவும் போனாரா? இப்படி தூங்கிட்டு இருக்காரு. லக்ஷ்மி, டைம் ஆயிடுச்சுமா. ஏங்க இருங்க, வந்துகிட்டு தானே இருக்கேன். காலையிலே கத்திக்கிட்டு. நீ ஈஸியா சொல்லிடுவ, அங்க போய் யார் திட்டுவாங்க? எனக்கு என்னங்க 10 கையாங்க இருக்கு. முதல்ல சாப்பிடுங்க. சட்னி செய்யலையா? அதெல்லாம் இல்ல, சாம்பார் தான் இருக்கு. அப்பா, ஹாய்ப்பா. எனக்கு பிரியாணி வேணும். பிரியாணி வேணுமா? ஆமா. ஏய், ஏன் திடீர்னு பிரியாணி கேக்குறான்? கேட்க மாட்டானா? டெய்லி டிவில பார்க்கறான். பார்த்துட்டு தான் கேக்குறான். அப்பா வேலை முடிச்சிட்டு வரும்போது வாங்கிட்டு வரட்டுமா? ஓகேப்பா. குட் பாய். சரி வாங்க, சட்டை போட்டுக்கலாமா? சொல்லுங்க சார். முருகா சார், என்னப்பா டேட்டு 10வது ஒன்று வாடகை காசு போடவே இல்லை? நைட் சம்பள காசு போட்டுருவாங்க சார். போட்ட உடனே போட்டுறேன் சார். சரி, நைட்டு போட்டுருவியா அப்போ? போட்டுறேன் சார். சரி போட்டுருப்பா. சரிங்க சார். ஒரு வாட்டி கேட்டுட்டு இருக்கோம் உன்னை. இந்த டைம் கரெக்டாக போட்டுருங்க. கொஞ்சம் பாருப்பா. சரியா? போட்டுரு. எப்போ பார்த்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணிக்கணும் போல. ஏங்க என்னாச்சு? ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணாரு. 10ஆம் தேதி ஆயிடுச்சுல, இப்படிதான் செய்வாரு. என்ன பண்ண? நீ எதுவும் கவலைப்படாத, நான் கொடுத்துக்கிறேன். சரியா? பாப்போம். இப்படியே தான் டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கை நீட்டு. ஏங்க அப்படியே போறீங்க சாப்பாடு வச்சுட்டு? அப்படியே இருக்குங்க பிளேட்ல. வேணாம். ஹலோ சார், சொல்லுங்க சார். முருகா, எங்கப்பா இருக்க? ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன் சார். வந்துட்டு இருக்கியா? ஆமாம் சார். வரவே வேணாம், தயவு செஞ்சு நீ வீட்லயே இருந்துரு. ஏன், என்னாச்சு சார்? என்னாச்சா? யோ, ஸ்டாக்க மாத்தி வச்சு அமுச்சு வச்சிருக்க. நீ நம்மள போட்டு கத்துறானுங்கயா. நான் ஏதோ ஸ்டாக்கு. தயவு செஞ்சு உடனே கிளம்பி வா, சீக்கிரமா ஆஃபீஸுக்கு வா. ஓகே சார், வந்துடுறேன் சார்.
என்னென்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. இந்த 10ஆம் தேதி வந்தாலே தலைவலி தான். சே, நெல்லு எங்கே போகிற? வேலை. ஆ வேலைக்கு. ஒரு வேலை. நீ என்ன வேலை செய்கிற? நீ பார்சல். அந்த பார்சல் யாருக்கு அனுப்பணும், என்ன அனுப்பணும் உனக்கு தெரியாதா? என்னாச்சு? உனக்கு டீட்டெயில்ஸ் இருக்குதா இல்லையா? அதில் யாருக்கு அனுப்பணும், என்ன அனுப்பணும்னு டீட்டெயில் இருக்கா இல்லையா? இருக்குது சார். அப்புறம் எதுக்கு மாற்றி மாற்றி அனுப்பிச்சுன்னு இருக்க நீ? இல்லை, கரெக்டாக தான். என்னத்த கரெக்டாக அனுப்பிச்சிருந்தா அந்த ஆள் என்ன பிடிச்சி ஏன் கத்துறான்? உன்னை வேலையில் வச்சுக்கணுமா வேணாமா முடிவு பண்ணிருக்கோம். போய் பேசு போ. நோ நானா கத்தல மேனேஜர் கத்திந்தாரா? ஸ்டாக்கு மாற்றி அனுப்பிட சொல்லி கத்திட்டு இருந்தாரா? அதுக்கா கத்திந்தாரா? ஆமாடா. ஏய், பாப்பா கால் பண்ணுறாடா. சரிண்ணா பார்க்கலாம். சொல்லு பாப்பா. அப்பா எப்பப்பா வரீங்க? அப்பா நாளைக்கு வரேன்டா. எப்ப பார்த்தாலும் இதேதாப்பா சொல்றேன். அழக்கூடாது சரியா? நாளைக்கு கண்டிப்பாக வரேன். இல்லப்பா நீங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா. இந்த ஒரு வருஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அடுத்த வருஷம் அப்பா கூப்பிட்டு வந்துடுறேன் சரியா? இல்லப்பா முடியலப்பா, இப்பவே வந்து கூட்டிட்டு செல்லம் இல்லை, சொன்னால் கேட்கணுன்னு. ஓகேப்பா. அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிப்பா. அப்பா உள்ளே போகிறேன் சரியா? ஓகேப்பா. நாளைக்கு நேரில் வந்து பார்க்குறேன். சரிப்பா. பாய்டாமா. பாய்ப்பா. சொல்லுங்கள். வர சொன்னீங்களே சார். உங்களை எதுக்கு வர சொல்லியிருக்க போகிறேன்? சம்பளத்தை கரெக்டாக வந்து கேட்குறீங்களா? அந்த ஸ்டாக்கை கரெக்டாக அனுப்பணும்ல சார். அது வந்து நீங்கள் ஸ்டாக்கை மாற்றி அனுப்பிச்சிருக்கீங்க. அதனால் எத்தனை லட்சம் லாஸ் தெரியுமா கம்பெனிக்கு? நீங்கள் எல்லோரும் சம்பளத்தை கரெக்டாக கேட்கும்போது அப்போ வேலையை கரெக்டாக பண்ணணும்ல. ஆனால் சம்பளத்துக்கு கரெக்டாக வந்து நிற்கிறீங்க. பேசுங்க. பேச தான் கூப்பிட்டேன் உங்களை. பேசுங்க. விடுங்க, எதுவும் நீங்கள் பேச தேவையில்ல. போங்க, வேலையை பாருங்கள். சம்பளத்தை என்ன ஏதுன்னு நான் பார்க்குறேன். போகும்போது அந்த மேனேஜர் கொஞ்சம் வர சொல்லுங்கள். சம்பளம் என்ன ஏதுன்னு பார்த்து அனுப்பிச்சி விட்றேன். போங்க, போய் வேலை என்னன்னு பாருங்கள். நான் பார்த்து பண்ணுறேன். போங்க. ஹலோ சார், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும் சார். ஸ்டாக்கு கண்டிப்பாக வந்துடும் சார். ஸ்டாக் கொஞ்சம் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க சார். வந்துடும் சார், கண்டிப்பாக வந்துடும் சார். தம்பி. சொல்லுண்ணா. உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்குமாடா? 2000 ரூபாய் வேணா. இந்த மாதம் வேறு மேனேஜர் சம்பளம் போடுவாரா போட மாட்டாரான்னு தெரிலண்ணா. வேறு திட்டின்னு வேறு இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. போட்டுருக்கு சுஜி. சூரிய மா காய்கறிமா. வச்சிருங்க. ஆனா நீ எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். மா லஞ்ச் ரெடியா? இதோ எடுத்துட்டு வரேன். என்னதான் அவசரமோ. இந்த பேப்பர்ல போடுற வானிலை அறிக்கை ரொம்ப தப்பா இருக்கு. வாடா. ஏய், இவன் ஏதாவது சொன்னியா? வே ஒரு மாதிரியா இருக்கான். நான் என்ன சொல்ல போறேன்? அவன் தான் 2 நாளா பிரியாணி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களும் வாங்கிட்டு வந்து தர மாதிரி தெரியல. நீங்களாச்சு அவனாச்சு. எதுக்கு ஏத்தாலும் என்ன சொல்ல? பிரியாணி வாங்கிட்டு வரலன்னு கோவமாப்பா? சாரி, வாங்க. அப்பா நேற்று வேலை பிடிச்சிட்டு வரும்போது மறந்துட்டானா? போங்கப்பா, டெய்லி இப்பதான் பண்ணுவீங்க. இன்னைக்கு வேலை முடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் சரியா? ஓகேப்பா, ப்ராமிஸா? ப்ராமிஸா வாங்கிட்டு வரேன் சரியா? போங்க, அம்மாட்ட போங்க. மா வேலைக்கு கிளம்புறேன். அட ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். நான் இத வன்மையா பாய் சொல்லுங்க. அப்பாக்கு பாய் சொல்லுங்க. பாய் பாய்.
சார் சொல்லுங்கள் சார். சார். நான் முருகன் உன்ட்ட என்ன சொன்னேன்? நேற்று நைட்டு உனக்கு காசு போட சொன்னேன்ல? ஆமாம் சார். நீ என்ன சொன்ன? போகிறேன்னுல்ல? என்ன ஆச்சு? மாதம் 10 உங்கள்கிட்ட இதுமாதிரி கத்திட்டு தான் இருக்கணும் நான். அப்படி இல்லை சார். முடிஞ்சா இல்லை பாரு, மாதம் வாடகை கட்ட முடிச்சா கட்டுப்பா, இல்லையா வீட்டை காலி பண்ணு. ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட ஒவ்வொரு மந்த்தும் உங்ககிட்ட மாரடிக்க முடியல. என்னது பா, உனக்கு உன் கஷ்டத்தை விடுப்பா. உனக்கு சேலரி போனால் தேவையில்லாத விஷயம். எனக்கு நீ வீட்டு வாடகை காசை ஃபஸ்ட்டு குத்துரு, இல்லையா நீ வீட்டை காலி பண்ணி கிளம்பு. சரியா? இல்லைன்னா வீட்டுக்குள்ளே காசு கொடுக்க பாரு, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணி கிளம்பு. அதான் சொல்லுவேன். எவ்வளோ இதில் கொடுக்க முடியுமோ கொடு. சரியா? சரி வை. ஹலோ. ஹலோப்பா. சொல்லு பாப்பா. எப்பப்பா வரீங்க? இன்னைக்கு கண்டிப்பாக கிளம்புறேன் பாப்பா. நேற்று அப்பா கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா, அதான் வர முடியல. இல்லப்பா, நீங்க நேத்து இதேதான்ப்பா சொன்னீங்க. இன்னைக்கு அப்பா கண்டிப்பாக கிளம்பிடுறேன்டா. நீங்க கண்டிப்பா வந்துருவீங்களாப்பா? நாளைக்கு காலைல உன்னை பார்க்க வந்துடுவேன். சரியா? இன்னைக்கு நைட்டே கிளம்புப்பா. இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன். அப்பாவுக்கு சம்பளம் போட்டுருவாங்க, கிளம்பிடுவேன். சரியாப்பா? சரிப்பா, ப்ராமிஸ். ப்ராமிஸாக வந்துடுவோம்ப்பா. சரிப்பா, கண்டிப்பா வந்துருப்பா. சரி, அப்பாவுக்கு வேலை இருக்கு, ஃபோன் வைக்கட்டுமா? சரிப்பா. சரிப்பா. பாய், ஒரு பிரியாணி பார்சல். இன்னொரு பிரியாணி. வரேன் பாய். தேதி 11 ஆச்சு. ஓனர் வேறு இன்னும் சம்பளம் போடல. ஹவுஸ் ஓனரோட வீடு காலி பண்ண சொல்கிறாரு. பாப்பா வேறு பார்க்க போகணும், கடன் வேறு கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. 10ஆம் தேதி ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை தான். அம்மா எல்லாம் நவுந்து போங்க, ஐயா வர வந்துருக்கிறார். யோ, என்னையாச்சு? ஐயா ஸ்பாட்லேயே இறந்துட்டாருயா. என்ன ஸ்பாட் அவுட்டு? அதான் ஹெல்மெட் போட்டிருந்தார்ல. ஐயா ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிறாரு, கிளிப் போடாத போயிட்டாரு ஐயா. மக்கள் எங்கேயா சொன்னால் கேட்குறாங்க? ஹெல்மெட் போட்டால் கிளிப் போடணும் சொன்னால் கேட்பாங்களா? நம்ம பிடிச்சி கேட்டால் நம்மளே லஞ்சம் வாங்குறோம், நம்மகிட்டே ஏறுவாங்க. இப்போ பாரு, நடு ரோட்டில் வந்து நிற்கிது. சரி, ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க. ஐயா சரிங்க ஐயா.
சொல்லுங்க. ஜிஹெச்ல இருந்து கால் பண்றோம். முருகன் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. கொஞ்சம் ஜிஹெச் வந்துருங்க. அப்பா அம்மா வருவாங்க. ஹலோ கேக்குதாமா? ஹலோ கேக்குதாமா உங்களுக்கு?